உன் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கு, நீ போயிட்டு இருக்கிற ஒரு பாதைகளுக்கு ஒரு முடிவை என்று வைத்திருக்கிறார். அந்த முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவா இருக்கும் தெரியுமா? நீ ஆரம்பத்துல கஷ்டத்தை மாத்திரம் தான் பார்த்து கொண்டிருந்த, ஆனா உன்னுடைய முடிவு ஆண்டவர் ஐஸ்வர்யமாய் தேவன் மாத்துவார். ஆண்டவர் ஆரம்பத்தில் நீ கஷ்டத்தை வறுமையை மாத்திரம் தான் பார்த்து கொண்டிருந்த, உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பத்தை பார்க்கும் போது அற்பமா தான் எல்லாரும் உன்னை பார்த்து என்னன்னாங்க, ஐயோ இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி உன்னை பார்த்து பாவப்பட்டார்கள். ஆனா அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவா இருக்கு தெரியுமா? இதுவரையிலும் நீ பார்க்காத, இதுவரையும் நீ கண்டிராத, இதுவரையும் நீ கனவுல கூட நினைத்து பார்க்காத ஒரு பெரிய முடிவை தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி, எனக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? உன் முடிவு ஆண்டவர் கையில இருக்கு. எங்க உங்களுக்கு எதிரா உலகத்திலே பெஸ்ட் லாயரை கொண்டு வந்து உனக்கு எதிராக வாதாட வைக்கலாங்க. அவங்கள பார்க்கும்போது இந்த லாயரா உன் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வாதாட வைக்கலாம். ஒரு தேவ பிள்ளை என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? எவ்வளவு பேர் தான் எனக்கு எதிராக வந்தாலும் ஜட்ஜி யாரு? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்கத்திற்கு மகிமைப்படுத்தலாமா? முடிவு யார் கையில இருக்கு அப்படின்னா ஜட்ஜி கையில இருக்கு. அந்த ஜட்ஜி யார் கையில இருக்காரு தெரியுமா? என் தேவன் கையில இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தேவனை நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். அதான் சொன்னேன், உன் கையை பிடிச்சு தேவன் நடத்துறாரு அப்படின்னா உனக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னை ஒரு பொழுதும் ஆண்டவர் தோற்று போகவே விட மாட்டார்.